Hi students, this is Ajita here. Today we are going to solve the sixth problem in exercise 2.1. Use Euclid's division algorithm to find the highest common factor HCF of. So four subdivisions கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா Euclid's division algorithm யூஸ் பண்ணி we are going to find out the HCF. ஓகேங்களா? So the first problem is 340 and 412 ன்னு கொடுத்திருக்காங்க. Euclid's division algorithm படி A is equal to BQ plus R அப்படின்னு நம்ம கொண்டு வருவோம். இந்த ரிமைண்டர் வேல்யூ எப்போ நமக்கு ஜீரோன்னு நமக்கு கிடைக்குதோ அப்போ அதோட பி வேல்யூ நமக்கு என்னவோ தட் இஸ் அவர் HCF. ஓகேங்களா? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ ஏ வந்து எப்பவுமே எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? இங்க பாருங்க 340 அண்ட் 412 இருக்கு. ஸோ இந்த போத்ல எது வந்து பிக்கஸ்ட் வேல்யூ யூ ஜஸ்ட் கன்சிடர் தட் அஸ் அ A1. ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க ஏயா கன்சிடர் பண்றது என்னன்னா 412 which is equal to B value என்னவா இருக்கும் 340. ஓகேங்களா? We don't know about the quotient as well as the remainder. ஓகேங்களா? ஏன் இந்த 412 நம்ம எப்படி ஸ்பிளிட் அப் பண்ண போறோம்? டிவைசர் இன்டு quotient பிளஸ் ரிமைண்டர் அப்படிதானே பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து டிவைட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? டிவைட் பண்ண போறோம். பண்ணலாங்களா? ஸோ 412 இதை எதால டிவைட் பண்ண போறோம்? 40ஆல டிவைட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ 340 நம்ம என்ன பண்ணலாம்? ஒன் டைம் தான் பாசிபிள். கரெக்டா? 340ன்றது இட்ஸ் ஒன்லி ஒன் டைம் தான் பாசிபிள். 72 இதுக்கு அடுத்து வராது. ஸோ கோஷன்ட் இஸ் 1 but remainder is what 72. ஓகேங்களா? ரிமைண்டர் என்னது 72. லிசன், இதுதான் நமக்கு தெரியும் ஆர் வேல்யூ. கரெக்டுங்களா? இந்த ஆர் வேல்யூ எப்போ ஜீரோவா பிகம் ஆகுதோ அப்போ நம்மளோட பி வேல்யூ என்னவோ தட் இஸ் அவர் HCF. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம இதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இங்க ரிமைண்டர் வந்து நமக்கு ஜீரோ கிடைக்கல. என்ன கிடைச்சது? ரிமைண்டர் வந்து 72ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இங்க இருக்கு பாத்தீங்களா பி வேல்யூ தட் இஸ் 340 நம்ம இப்போ என்னவா கன்சிடர் பண்ணுவோம்? ஏன்னு கன்சிடர் பண்ணுவோம். இதோட பி என்னவா இருக்கும்னா லாஸ்டோட ரிமைண்டர் இருக்கு பாருங்க அதுதான் வந்து இப்போ பி ஆக்ட் ஆகும். இப்போ நமக்கு கோஷன்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. அதோட ரிமைண்டரும் நமக்கு என்னன்னு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ 340 72ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ 72 இன்டூ 4 டைம்ஸ் என்ன வரும்? 8 28. ஓகேங்களா? ஸோ என்ன வரும்? 4 டைம்ஸ் வந்து 288. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இது 3 ஆகும், இது 10. ஸோ 2. ஸோ இதை கேன்சல் பண்ணா 13 இருக்கு. அப்போ 52 கிடைக்குது. ஸோ அவர் ரிமைண்டர் இஸ் 52. அவர் கோஷன்ட் இஸ் 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த 72 ஏஆ கன்சிடர் பண்ணுவோம். 52 இஸ் அவர் பி வேல்யூ. வி டோன்ட் நோ அபவுட் தட் கியூ as well as ஆர். கரெக்டுங்களா? இப்போ வந்து 72 52ஆல் டிவைட் பண்ணோம். ஆப்வியஸா நமக்கு தெரியும் ஒன் டைம் தான் அது ஆக்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஒன் டைம் ஒன் டைம்ஸ் ஆஃப் 52 இஸ் 52. ஓகேங்களா? 2 டைம்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 104ன்னு ஆயிடும். ஓகேங்களா? இது எக்ஸீட் ஆயிடும். ஸோ தட் ஒன் டைம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 72ல 52 போயிடுச்சுன்னா 20 இஸ் அவர் ரிமைண்டர். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? 52 ஏஆ கொண்டு வருவீங்க. ரிமைண்டர் லாஸ்ட் ப்ரீவியஸோட சிம்பிளிஃபிகேஷன்ல வர ரிமைண்டர் தான் நமக்கு என்ன ஆகும்? பி வேல்யூ ஆகும். கோஷன் பாருங்க 2 டைம்ஸ் வரும்ல. 22 40 வரும் இல்லையா? ஸோ 2 டைம்ஸ் போடுங்க. அப்போ 40 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கு? 12 இருக்கு. ஓகேங்களா? தென் இந்த 20 நம்ம என்ன பண்ண போறோம்? ஏஆ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். 12 பிஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க 12 இன்டூ ஒன் டைம்ஸ் தான் வரும் 20ல. பிளஸ் 8 இஸ் அவர் பேலன்ஸ். தென் என்ன பண்ண வரும்? 12 8 எத்தனை டைம் வரும்? ஒன் டைம் வரும். பேலன்ஸ் என்ன இருக்கு? 4. கரெக்ட்டுங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம்? 8 4ஆல டிவைட் பண்ணுவோம். இப்போ 4 இன்டூ 2 டைம்ஸ் நமக்கு 8 கிடைச்சிச்சு. நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? இந்த இடத்துல தான் நமக்கு என்ன கிடைக்குது? ஜீரோன்னு ஒண்ணு கிடைக்குது. ஜீரோன்னு கிடைச்சிருச்சுன்னா தென் அவர் HCF வேல்யூ இஸ் வாட்? அவர் HCF என்னது? 4. ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? therefore HCF is 4 for this particular problem. கரெக்ட்டுங்களா? ஓகேங்களா? எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி we just find out HCF as 4. ஓகேங்களா? செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? So second problem 867 and 255. நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல சொன்ன மாதிரி எது பிக்கஸ்ட் வேல்யூ that will be considered as our A.
So 867 will consider as A. B வந்து 255. We don't know about the quotient as well as the remainder. ஓகேங்களா? நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ 867 255 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை டைம்ஸ் வர பாசிபிள் இருக்கு? 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 765 கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணா மைனஸ் பண்ணா 2 0 202 சாரி 100 102 கிடைக்குங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கோஷன்ட் என்னவா இருக்கு? ஒரு கோஷன்ட் இஸ் 3 டைம்ஸ். கோஷன்ட் வந்து 3 டைம்ஸ். ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 102 கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 255 நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம்? ஏஆ கன்சிடர் பண்ணுவோம். இந்த 102 வந்து என்ன ஆகும்? டிவைசர் அதாவது பின்றது ஆகும். கோஷன்ட் நமக்கு என்ன? எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்? 2 டைம்ஸ் வருமா? 2 டைம்ஸ்னா என்ன வரும்? 204 வரும். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 51 நமக்கு கிடைக்கும். கிடைக்குங்களா? தென் ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே பண்ணி பாருங்க. இங்க 255 இருக்கு. அது 102ல நம்ம டிவைட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் என்ன வரும்? 204 வரும். இதை மைனஸ் பண்ணா நம்மளோட ரிமைண்டர் என்னது? 51. கோஷன்ட் என்னது? 2. அதான் இங்க போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்ன? 1 ஆர் 2. டிவைசர் என்னவா இருக்கும்? 51. இது நமக்கு பார்த்தாவே தெரியும். 2 டைம்ஸ் நம்ம பண்ணா 51 டூஸா என்ன வரும்? 102 பிளஸ் 0. ரிமைண்டர் 0 வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணலாம்? HCF-ஆ பியோட வேல்யூ எடுத்துக்கலாம். Therefore, our HCF is 51. By using the Euclid's division algorithm, we find out HCF is 51. Okay, that problem is 10,224 and 9,648. ஓகேங்களா? ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? ஓகே. இப்போ பாருங்க. ஏ நம்ம என்ன வேல்யூ எடுத்துப்போம்? 10,244 which is equal to B ஓட வேல்யூ 9,648. நமக்கு கோஷன்ட் என்னன்னு நமக்கு தெரியாது, ஆஸ் வெல் as ரிமைண்டர் என்னன்னு நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? இப்போ நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதை நம்ம டிவிஷன்ல போடணும்னு அவசியமே இல்லை, பட் போடுறேன். ஓகேங்களா? 1 டைம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் 9,648. இதை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 6. இது 1 இது 11 ஆகும். 7. இப்போ இங்க 1 தான் இருக்கு. இந்த 1 இங்க 10 கேன்சல் பண்ணா இது 9, இது 11 ஆகும். 11ல 576. அப்ப நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? கோஷன்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 1 டைம்ஸ் ஆஃப் 9,648 பிளஸ் ரிமைண்டர் என்னது? 576. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இந்த 9,648 இந்த ஏஆ கன்சிடர் பண்ணுவோம். 576 வந்து பிஆ கன்சிடர் பண்ணுவோம். கோஷன்ட் என்னன்னு பார்ப்போம், ரிமைண்டர் என்னன்னு பார்ப்போம். கரெக்டுங்களா? ஸோ பாருங்க, இப்போ இந்த 576 நம்ம 10 டைம்ஸ் எடுத்தா கூட என்ன வரும்? 5,760 தான் வரும். பட் நமக்கு என்ன வேணும்? 9,648. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 5,756 ஒரு 16 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 6 6 36, 6 7 42, 45. ஓகே, 6 5 30, 34. ஓகேங்களா? 6 7 5. இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 11 12 1 8 9. ஸோ என்ன வருது? 9 2 1 6 நமக்கு கிடைக்குது. 16 டைம்ஸ் மைனஸ் பண்ணா 2 3. இங்க என்ன இருக்கு? 4. ஸோ 16 டைம்ஸ் ஆஃப் 576 பிளஸ் 432 தான் நமக்கு என்ன கிடைக்குது? 9648ன்றது நமக்கு கிடைக்குது. Yes or no? ஓகே. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? 576 ஏஆ ஆட் பண்ணுவோம். 432ஆல டிவைட் பண்றதுனால அது பிஆ கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இது பண்ணும்போது என்ன வரும்? 1 டைம் தான். ஆப்வியஸா இது 1 டைம் தான் இருக்கும். ஸோ 1 டைம்னா அப்போ இந்த 576ல 432 கேன்சல் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 4 144 கிடைக்குது. பேலன்ஸ் தட் இஸ் ரிமைண்டர். தென் 432வை 144ஆல நம்ம டிவைட் பண்ணா நமக்கு என்ன கோஷன்ட், என்ன ரிமைண்டர் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? லிசன், இது வந்து இப்போ 2ல முடியுது. ஸோ இங்க 4 இருக்கு. நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? 1
144 into 3. 3 fours are 12, 1. 3 fours are 12, 13. 3 ones are 3, 4. So நமக்கு என்ன கிடைச்சிச்சு 432 கிடைச்சிச்சு. So 3 times of 144 is 432. The remainder is 0. 0 வந்துட்டா இதுதான் என்னது நம்ம HCF. கரெக்ட்டுங்களா? Therefore, HCF of 10,224 and 9,648 is 144. ஓகேங்களா? Fourth problem. ஓகேங்களா? So coming to solve the fourth problem. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 3 elements கொடுத்திருக்காங்க. அதுல வந்து by using the Euclid's division algorithm படி நம்ம என்ன HCF பண்ணணும். பட் யூக்ளிட்ஸ் டிவிஷன் மெத்தடுக்கு 3 எலிமெண்ட்டையும் எடுத்து நம்ம சால்வ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிட்டு அதுக்கு கிடைக்கிற HCF வேல்யூ அடுத்த தேர்ட் எலிமெண்ட்டோட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் இல்லையா? ஃபைனல் HCF என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 84ஐயும் 90யும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதுல பிக்கஸ்ட் வேல்யூ என்னது 90. ஸோ ஏஆ கன்சிடர் பண்றது 90, 84. இது ஆப்வியஸா தெரியும் 1 டைம்ஸ் தான். ஸோ 84 இன்டூ 1 வந்து 84. பேலன்ஸ் என்னது 90ல தட் இஸ் 6. அடுத்து என்ன பண்ணுவோம் 84 6ஆல டிவைட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? 6 84 அப்படின்றப்போ கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? 84 6ஆல டிவைட் பண்ணுவோம். 1 6 6 பேலன்ஸ் 2 4. ஸோ 14 டைம்ஸ் ஆஃப் 6 என்னது 84. ரிமைண்டர் 0ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ அக்கார்டிங் டு தட் இதோட HCF என்னது இங்க தட் இஸ் 6. இப்போ இந்த 6ஐயும் இந்த 120யும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் HCF என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ 6 and 120க்கு நம்ம பார்க்க போறோம். 120 is the biggest value, so consider that as A, which is equal to 6 into dash 20 times of 60 is 120. ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே கிடைச்சிருச்சு. ஸோ அவர் HCF வேல்யூ என்னது தட் இஸ் HCF is equal to 6. புரியுதுங்களா? 6 into 120 நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 120. 6 into 20 நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 120 கிடைச்சிருச்சு. ரிமைண்டர் அங்க 0ன்னு கிடைச்சிருச்சு. So for HCF for this problem is 6. Okay, thank you.